டே 3யோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மாலையீடு வர்சஸ் காந்திநகர் 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ நம்ம கவரேஜ் பண்ணுற ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக மாலையீடு விளாட்றாங்க. ஒன்றுமே சொன்னால் சைக்கிள் இருக்குது மாலையீடு கார்த்தி, நான் சைக்கிளாக பார்த்தி. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே விஜி ஃபர்ஸ்ட் ஒன் மர்ரீச்சா அடிக்க பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் விஜி. செகண்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலையும் டாட் பாலாக போட்டிருக்காரு இங்கே விஜி. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கிட்டு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. 2 அம்பேர் யோசிக்கும் போது கார்த்தியை வெளில போயிட்டாரு. எப்பவும் சொல்ற மாதிரி ஜெனினா வெளில போயிருக்காரு மாலையீடு கார்த்தி. ஒன் பேட்ஸ்மேனா இங்க ஆனந்த் ஃபுல் டாஸ் பால் ஏந்தி விட்டுருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை, போயிடுச்சுங்க பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால் தெளிவாடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி ஆனந்த் பேட்டில் இருந்து. 5th ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி எங்கள் விஜய் கையில் இருந்து டாட் பால். ஒன் மோர் சுவிட்சுக்கான ட்ரை அகைன் பேட்டில் படலை. முதல் ஓவரில் 4 டாட்டு 1 விக்கெட்டு 1 4னு 4 ரனுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் காந்திநகர். செகண்ட் ஓவர் படா எங்கள் அப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. நல்ல டேக்கனான்னு சொல்லும் போது அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. இங்கே சூப்பர்வான பவுண்டரி யாரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் ஆஃப் சைடு ஆட பார்த்தாரு. அவங்க பேட்டில் போட்டு நோக்கி அந்த காரணத்தால டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே பட்சா இது சிங்கிள் ஆகான வாய்ப்பாக இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஸ்டாப் பண்ணி த்ரோ அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க குயிக்கராக. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடு குவாலிட்டியாக இருந்துச்சுங்க பார்க்க. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. ஃப்ளெக்ஸ்லேயே போய் அடிச்சிருக்கு. சூப்பர் பவுண்டரி. இந்த ஓவரில் ஆஃப் சைடில் ஒரு 6 தொடர்ந்து பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆனந்த். 2 ஓவருக்கு 17. தேர்ட் ஓவர் படா இங்கே விஸ்வா. ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில். கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். எஸ் போயிடுச்சு. 6 சூப்பரான 6 பார்த்தி பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் இந்த முறை அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்குமா. 2வது ரன் சான்ஸ் ஃபார் விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். சூப்பர் த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு அதே இடத்துல கிடச்சி ஆனாலும் பாஸ்டாக விட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கீப்பர் நல்ல டேக்கன். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க இங்கே. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே விமல். ஸோ சைக்கிளில் இருக்குது டில் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் தான் ஓனர். ஸோ புதுக்கோட்டையில் நிறைய லைவ் டெலிகாஸ்ட்டு சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் கபடி ஃபுல்லாகவே ஆல் ஓவர் ஃபுல்லாகவே பண்ணிக்கிருக்காங்க. குயிக்கோ டெலிவரி பேட்டில் பல்ல டாட் பாலாக தான் மாதிரி இருக்குது பாலோட. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து கீப்பர் கைக்கு தான் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ரன் ஓட முடியாது. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அகெயின் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே 6 சூப்பர்வான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. இதுக்கு முன்னாடி லாப்டர் ரவுண்டில் கவர்ஸில் அடித்தார். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்கு. அகைன் இவரும் வெளில போயிட்டாருங்க. அம்பேரோட டிசிஷனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. கார்த்தி அண்ணன் எப்படி போனாரோ அதே மாதிரி பார்த்தி அண்ணன் வெளில போயிருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேசணும்னா எங்கள் செல்வா பெரிய சுற்று. ஆனால் பேட்டில் பல்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு. 1 மோர் நல்லா டேக்கன் ஃப்ரம் கீப்பர். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பராக எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காங்க இங்கே பவுலிங்கில் காந்திநகர். 32 டார்கெட். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்க. ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்குது விஜய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் மாலையீடு கார்த்தி. ஸோ சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். கேப்பில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் நல்லா சாப்பிடுங்க விமல். செகண்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையில் தான் போடுச்சு. ஃபீல்டர் சுதாரிச்சு எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி லோ ஸ்கோர் மேட்ச்சில் ரிஸ்க் எடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத வந்து சூப்பராக போட்டான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் லோயர் வேரியேஷன் ஒய்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் விமல் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே காந்தி நகர். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு குயிக் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே பேக் டு பேக் 2 நல்ல டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் பாஸாக போய்க்கிருக்கு அங்கே மிட் விக்கெட்டில். அங்கே ஒரு கல்லில் குத்தி பால் இந்த பக்கம் டிவைட் ஆகி வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் 2-3 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே 3 ரன் ஓட்டாங்க. ஸோ 1 ரன்னாக போக வேண்டியது எக்ஸ்ட்ரா 2 ரன் போயிருக்கு. முதல் ஓவருக்கு 7 அடிச்சிருக்காங்க. அந்த கல்லில் தேக்கி போகலைன்னா இது 2 ரன் சேவ் 5 ரன் ஆயிருந்திருக்கும். செகண்ட் ஓவர் போட இங்கே ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் தாங்க இல்லைன்னா செம்மில் பார்த்துருக்காங்க பாடலை. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒரு புல் ஷாட்டு போயிருக்காரு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் பூஸ்டாருங்க நல்லா டேக்கன். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, 2வது பால் விக்கெட்னு இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் ஆனந்த். எக்ஸ்ட்ரீம் பேட்ஸ்மேனா எங்கள் அப்பு பேருக்கு தகுந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன். விண்டே இழுத்துட்டு போயிடும். ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு போயிடுச்சுங்க பவுண்டரி. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு அப்பு. இங்கே ஒரு பவுண்டரி. 4th ஒன் சூப்பராக ஆனாருங்க. கண்டிப்பாக இதுவும் தாண்டி பவுண்டரி போயிடும். கவர்ஸில் அடிச்சிருக்காரு. குவாலிட்டியான ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் உடச்சி போட்ட பால். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா 10 ஓவர்லாங்க. அதன் காரணமாக விக்கெட்டை சேவ் பண்ணிட்டாங்க. ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அப்புறம் 2 பவுண்டரி இந்த ஓவரில் 2 மாதிரி இருக்குது. முதல் ஓவர் 7 இந்த ஓவர் 8ன்னு 15 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3rd ஓவர் போட எங்கள் ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல்லாக சைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நோ பால் கொடுத்துட்டாங்க சைட்டவே. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. தாண்டிடும் நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே 6 சூப்பரான 6 நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இது முறை நேருக்கு நேர் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. அங்கே விமல் இருக்காரு ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண பார்த்தா பிடிச்சி ஆஸ்டாருங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நல்லா த்ரோ. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம் தான். போயிடுச்சு பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு கவர்ஸில். இதுவும் தாண்டிடும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. இங்கே 6 கொடுத்துருக்காங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்களா? எஸ் வெல் பிளே சூப்பராக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் காந்தி நகர்.